தளபதி அவர்களே வாங்க. கார்த்திக் இதெல்லாம் தளபதி. ஓகேவா, ரெடியா? எஸ். ஓகே ஓகே ப்ரோ, ஹையை மார்க் பண்ணுங்க. மந்த்லி ஹையை மேலே தூக்கி 2 சேம் ஹை தான் வச்சிருக்கு. ஓகே, ஹை மார்க் பண்ணிட்டேன். ஏன் ஹையை தூக்கி அவ்வளோ மேலே வைக்கிறீங்க? கீழே வைக்கலாம்ல? வச்சுட்டா போச்சு. நம்ம எல்லாமே சின்ன ஏரியாவில கவர் பண்ணுவோம். ஓகே, வெரி குட். ஓகே சரி, அது ஒரு கன்சல்டிங் பாக்ஸ் போடுங்க அப்படியே அந்த ஏரியாவை. பாக்ஸ் சின்னதா போட்டுக்கலாம்ல? இது லோ டச் ஆகிற மாதிரி அவரு அவ்வளோதான். ஓகே, ஸோ வீக் போயிடுவோம் ப்ரோ. இந்த இடத்துல வீக்லி ஹை எது? வீக்லி ஹையே அந்த 1650க்கு மேலே இருக்குல்ல, அதுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதுவா? இல்லை மேலே இதுவா? அதான். ஓகே, ட்ரெண்ட் லைன் ஏதாவது ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஏதாவது பக்கத்தில் நியர் வீக்லி கீழே லெவல் ஏதாவது இருக்கா? அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இருக்கு, ஆனால் இது அப் ட்ரெண்ட். அது அப் ட்ரெண்டாக இது ஒரு பாக்ஸ். ஓகே, அந்த இடம் கீழே வாங்க பார்ப்போம். கீழே வாங்க போவோம். ஏன்னா அந்த அது கீழே அந்த இடம் போடுங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் போயிடுங்க. டெய்லியா? ஆமாம். ஓகே, டெய்லியில் என்ன நடந்துருக்கும்? டெய்லிலையும் அதே ஹையை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இது பண்ணணும், புது ஹை போடணும். லோ மட்டும் மார்க் பண்ணிங்க. லோ எது? ஒரு செகண்ட் லைன் சார்ட் மாட்டுங்க. முன்னாடி உள்ள லோவை எடுத்துக்கலாம். சிம்பிள். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சரை பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். காயின் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் ஹையை டினோட் பண்ணலாம்ல? ஆமாம்மா, அதான் இது நம்ம சின்ன. ஓகே தான். இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் மேலே போவோம். அதர்வைஸ் ஆமாம், டவுன் தானே. இந்த என்ன நடந்துருக்கு அந்த இடத்துலயா? அந்த இடத்துல லோயர்ல வச்சிருக்கு. லோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? நான் பேரிஸா எடுக்க முடியாதுல்ல. அது பேரிஸா எடுக்க முடியாது. ஏன்னா விக்கு இதயமா இருக்குல்ல, அது பேரிஸா எடுக்க முடியாது. ஓகே, அந்த லோ போடுங்க. ஆனா வந்து இத மைனஸ் சப்போர்ட்டா பேஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமா, இது மைனஸ் சப்போர்ட் லெவல் தான் நீங்க சொல்றது. இதையும் உடைச்சிட்டா மார்க்கெட் கீழ விழுந்தும்ல? ஆமா, கண்டிப்பா விழுவும். அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு டினோட் பண்றோம். சரி ஓகே, சேல் போடுங்க பாப்போம். சேல் போடவா? ஆமா. Are you sure? ஆமா ப்ரோ, போடுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சிருக்கோம்ல, அது வைங்க. அதுக்கு மேல லைட்டா வச்சுங்க போதும். ஓகே. டார்கெட் கீழ இழுத்து வந்துருங்க. இல்ல இது கொஞ்சம் மார்க்கெட்டை சுருக்குங்க, கொஞ்சம் லைட்டா சுருக்குங்க. வரும் கீழே போடுங்க. டர்ன் பண்ணவா? பண்ணுங்க. அப்படிதான் போகணும். அதான் அங்கதான் நிக்குது மார்க்கெட். டார்கெட் ரீச் பா. ஆறா சரி, மார்க்கெட்டை கொஞ்சம் சுருக்கி வச்சே ப்ளே பண்ணுங்க. போடுங்க ப்ளே பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்பர்ட் மேலே தான் போகும். பை தான் ட்ரெண்ட் லைன் போகுது. இப்போ மார்க்கெட்டை கொஞ்சம் சுருக்குங்க. எனக்கு மார்க்கெட்டை சுருக்குனா தான் தெரியும். நீங்கள் சுருக்குங்க. அவ்வளோ தூரம் வேணா, கொஞ்சம் சுருக்குனாலே ஓகே. கீழே சேல் போட்டு டார்கெட் வந்து கீழே ஒரு லைன் போட்டுருக்கோம், அந்த லைன் வைங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த மைனர் சப்போர்ட் போட்டோம்ல, அதுக்கு மேல அந்த லெவல் வச்சுங்க. பாயிண்ட் லெவல். ஓகே, கீழ போடுங்க. 1:1 கிட்ட ஆச்சுனா 1. ஆமா, ஓகே. ஆனா ஹிட் ஆகும். ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. இந்த இடத்துல பை போலாம் ப்ரோ. இப்ப ஐ ஷூர் டு பை. தலபதி ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா. நசீர் ப்ளே பண்ணுங்க. பை போதானே பாப்போம். I want to see this on return or not. கண்டிப்பா மேல போகணும்னு எதிர்பார்க்கறேன். அதான் நினைச்சேன். கரெக்ட். அன்னைக்கு ஒரு விஷயத்தை சொன்னதே இங்க ஞாபகப்படுத்தியாவே. ஒரு பெரிய கேண்டில் இருந்தா அதை ரீஃபில் பண்ணி அதை வச்சு வேற ஒண்ணும் இல்ல. ஆமாமா, நீங்க சொன்னத ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்படியே சேம் பின் டு பின். மக்களே, நம்ம தலபதிக்கு ஒரு பெரிய கிளாப் தட்டுங்க. போடுங்க.